பக்தியுலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். 18/2/2025 ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே. என்ன அப்படின்னா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி சுவாதி. செவ்வாய்க்கிழமை யாருக்கு விசேஷம்? முருகப்பெருமானுக்கு விசேஷம். சஷ்டியும் கூட வந்துருது இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டுல 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 3 அகல் விளக்கு எடுத்து அதுல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு அழகா ஏத்துங்க. ஏன் ஏத்தணும்? குளிச்சுட்டு ஏத்துங்க. ஏன்? உங்க வீட்டுல கல்யாணமே ஆகல, செவ்வாய் தோஷ தடை இருக்கு. ஜாதகத்தை பார்த்துங்க. ஜோசியர் சொல்லுகிறார், செவ்வாய் தோஷம் இருக்கு, ரொம்ப கஷ்டம், கல்யாணம் தள்ளி தள்ளி போகும், அமைகிறது கஷ்டம் சொல்றாரா? இன்னொன்னு, சோம்பேறித்தனமா இருக்கு, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான், சோம்பேறியா உட்காந்துருக்கான் வீட்டுல, எவ்வளவோ சொல்லியாச்சு போக மாட்டேங்கிறான். அது ஒரு தோஷம், இது ஒரு தோஷம், தோஷம் தோஷம் தோஷம்னு தோஷமாவே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்னன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டியோட வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? காலங்காத்தால யாருக்கு தோஷமோ, உங்க வீட்டுல யாருக்கு தோஷமோ அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை மனசார நினைச்சுண்டு அந்த வீட்டுல இருக்கிற அம்மா தன்னோட பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ இந்த 3 குளிச்சுட்டு வந்தோன்னு அழகா நெத்தி ஈட்டு இந்த 3 விளக்க பஞ்சத்திரி போட்டு 3 விளக்க வரிசையா ஏத்தி வைக்கணும். ஏத்தி வச்சு முருகப்பெருமான மனசார தொழுது ஓம் நமோ சரவண பவ மந்திரங்களை உட்கார்ந்து 21 முறை அந்த பூஜை ரூம்ல அவங்க உச்சரிக்கணும். தூப தீபங்கள் எல்லாம் காட்டி, பூ வேண்டாம், அர்ச்சனை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு யாருக்கு என்ன தொந்தரவு? செவ்வாதோஷம் இருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல, இல்ல கல்யாணம் ஆயிடுத்து, ஆனா இந்த செவ்வாதோஷத்தினால சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க 2 பேரும், அவங்க எப்படியாவது ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு இந்த மனசுல வச்சுண்டு ஓம் நமோ சரவண பவங்கிற மந்திரத்தை ஒரு 21 முறை அன்னைக்கு காலையில சொல்லணும். முருகப்பெருமான நினைச்சு விளக்கேற்றி இருவரும் சேர வேண்டுமாய் நான் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பையனுக்கு இதுவரைக்கும் எந்த பொண்ணு அமையல, எப்படியாவது அமைஞ்ச ஒரு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறேனே முருகா, இந்த கல்யாணத்தை செய்து வையேன் அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. பொண்ணுக்கும் அதே மாதிரிதான். இந்த மாதிரியாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை முருகனுடைய காலடியில இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையா கல்யாணம் நடக்கும். பிரிந்த கணவன்மார்கள் சேருவார்கள். அதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி யூஸ் பண்ணிக்கோங்க காத்தால. அதுக்கப்புறம் சாயங்காலம் சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரம் யாருக்கு? நீங்க நினைக்கிறீங்க சாட்சாத் லட்சுமி நரசிம்மருக்கு தான். நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் யாரா இருந்தாலும் சரி, சுவாதி அன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் லட்சுமி நரசிம்மரை சேவிச்சுட்டு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி, லட்சுமி நரசிம்மர் அப்படியே கண்ணால பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை கஷ்டமும் விலகி போயிடும். அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் லட்சுமி நரசிம்மர். அழகா போயிட்டு சுவாதி அன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற அன்னைக்கு, அந்த சுவாதி அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் எல்லாம் விடிஞ்சு போயிடும். உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? என்னுடைய கஷ்டமெல்லாம் விடியணும், நான் நல்லா இருக்கணும்னு. அந்த கோவில்ல சில கோவில்கள் எல்லாம் பானகங்கள் கொடுப்பார்கள். அப்ப லட்சுமி நரசிம்மர் ஒரு சுத்தி வந்துட்டு அந்த பானகத்தை சாப்பிட்டுட்டு, அதாவது லட்சுமி நரசிம்மரை சுத்தி வந்துட்டு அந்த கோவில்ல சில கோவில்கள்ல தீர்த்தம் அடிப்பாங்க. அது பயமா இருக்கு, எனக்கு பயம் நிறையா இருக்கு, மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கு, மனசுல ஏதோ ஒண்ணு மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் 3 தடவை அந்த கோவில்ல தண்ணி தெளிச்சுடுவாங்க முகத்துல. அந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இன்னொரு ரவுண்ட் அழகா வந்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு பானகத்தை பருகிட்டு திரும்பி வந்து ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமக, எல்லாத்துக்கும் உனக்கு நன்றி லட்சுமி நரசிம்மா இல்ல நரசிம்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விடிஞ்சு நல்லது நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க, வேண்டாம். ஒன்னொன்னு நான் தான் சொல்லுவேன். நம்பிக்கை இல்லாம போய் உங்க டயத்தை போய் வேஸ்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ நீங்க அதை செய்யுங்க. இது நம்பிக்கை உள்ளவர்கள் செய்தால் அவங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லா கஷ்டங்களும் விடிஞ்சு போயிடுங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க.
கஷ்டங்களை எல்லாம் தூர அடிச்சுட்டு சந்தோஷங்களை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள். லட்சுமி நரசிம்மரை சேவிச்சு, இதுதான் என்றும் நிரந்தரம் இல்லையா? பகவான் தான் என்றும் நமக்கு நிரந்தரமான ஒருத்தர். சரிங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.